welcome to No Physics with me. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது simplificationல இன்னொரு டாபிக் square and square root, cube and cube root. So நம்ம ஆல்ரெடி simplificationல ரெண்டு பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒன்னு வந்து addition subtraction, இன்னொன்னு வந்து multiplication division. So அதை மிஸ் பண்ணிருங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா ட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த டாப்பிக்கும் நம்ம வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். பேசிக் மெத்தட் யூஸே பண்ண மாட்டோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்து நிறைய கொஸ்டின்ஸில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா மறந்துடுவீங்க இந்த ஷார்ட்கட் என்னென்னு. அதனால நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட், கியூப் அண்ட் கியூப் ரூட் டாபிக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கொயர்னா என்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு நம்பரோட டபுள். அதாவது அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது தான் ஸ்கொயர். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 ஸ்கொயர்னா எப்படி சொல்லுங்க, 4 into 4 which is equal to 16. 96 ஸ்கொயர் கேட்டிங்கன்னா 96 into 96 பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரையிலும் நீங்கள் 30 ஸ்கொயர் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது போட்டு பார்க்காமவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? இப்போ நான் இங்கே வந்து 1 to 10 ஸ்கொயர் வரைக்கும் எழுதியிருக்கேன். இதில் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது, அது என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பர்ஃபெக்ட் ஸ்கொயர், நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு ரெண்டு டைப் இருக்குது. இதுலேருந்தே உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கிற நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பராக இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 4 கடைசி நம்பர் பாருங்கள், அதாவது யூனிட்ஸ் பிளேஸில் இருக்கிறது 1 4 9 6 5. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது அதை வந்து ஸ்கொயர் பண்ண முடியும், கரெக்டா? நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா கடைசி நம்பர்ஸ் 2 3 7 8, அதாவது இந்த இதில் வராதது தான் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 122 ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 122 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் போட்டு பார்த்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் வேண்டாம். உங்களுக்கு தெரியும் கடைசி நம்பர் 2 வந்துட்டு ஒரு ஸ்கொயர் நம்பராகவே வராது. ஸோ இது வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது, கிளியருங்களா? அதே 121 கொடுத்துருந்தாங்கன்னா 1 வந்து கடைசி நம்பர் வந்தால் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், கரெக்டுங்களா? 121 வந்து 11 ஸ்கொயர், கரெக்டா? ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், கிளியராக? இப்போ ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னோம்ல. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ 1 கடைசி யூனிட்ஸ் பிளேஸ் 1 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கும். ஒன்று வந்து அது வந்து 1 ரிலேட்டடான ஸ்கொயராக இருக்கலாம், இல்லாட்டி 9 ரிலேட்டடாக இருக்கிற ஸ்கொயராக இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ பேர் பண்ணிக்கோங்க, 1 9 2 8 3 7. இங்கே பார்த்துக்கோங்க, 3க்கு வந்து 9, அதே மாதிரி 7க்கும் 9 தான் கடைசி நம்பர் வரும், ஓகேங்களா? 4ம் 6ம் அதே மாதிரி, ஓகேங்களா? 5க்கு 5 தான், 5க்கு வேற எந்த நம்பரும் இல்லை. ஸோ 6க்கு 4, 7க்கு 3, 8க்கு 2, 9க்கு 1 அண்ட் 10க்கு 0. கிளியரா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், 57 ஸ்கொயர். ஸோ ஜென்ரலாக நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, 57 into 57 பண்ணி ப்ரொசீட் பண்ணுவீங்க, கரெக்டுங்களா? ஸோ இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன். இந்த 57 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, இது ஏ இது பி. ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா a plus b the whole square இருக்கு இல்லையா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ a plus b the whole square எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், a square plus 2ab plus b square, கரெக்டுங்களா? ஸோ இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. a வந்துட்டு இங்கே 5, ஸோ 5 ஸ்கொயர் plus 2 into 5 into 7 plus 7 ஸ்கொயர், ஓகேங்களா? ஸோ 25 plus 5 2s are 10, 10 7s are 70 plus 7 ஸ்கொயர் 49. இது ஓகேங்களா? இங்கே அடிஷன் மட்டும் நீங்கள் எப்படி கவனிக்கணும்னா, மல்டிப்ளிகேஷனில் நம்ம ஆட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணணும். 49 இங்கேருந்து வாங்க, 49 70 25, ஓகேங்களா? ஸோ 9 4 3 2 4 9. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நான் டைரெக்டாக 57 into 57 பண்ணேன். அது வந்து உங்களோட சாய்ஸ், எது ஈஸியாக இருக்கோ அது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த 2 டிஜிட்னால இது வந்துட்டு மேபி கஷ்டமாக தெரியலாம், ஆனால் 3 டிஜிட் போகும்போது உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன், நார்மல் மல்டிப்ளிகேஷன் கஷ்டமாக இருக்கும். அந்த டைம் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், கிளியரா? எஸ். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இது வந்து 3 மெத்தட்ஸில் சால்வ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நார்மல் மெத்தட், இன்னொன்று வந்துட்டு நம்ம
பார்த்தது a plus b whole square ஃபார்மேட்டில். இன்னொன்று வந்து பேஸ் மெத்தட். போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, பேஸ் 100 வச்சா எப்படி சால்வ் பண்ணோம். இப்போ நான் வந்துட்டு இந்த ரெண்டு மெத்தடும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து a plus b தான் ஹோல் ஸ்கொயர். அதை வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ a ஸ்கொயர் இங்கே வந்துட்டு இது a, இது வந்து b. ஸோ a ஸ்கொயர் 9 ஸ்கொயர் வந்து 81 plus 2 into a into b plus b square வந்து 36, 6 square. This is equal to 81 plus 9 6 are 54, 54 2s are 108 plus 36. ஓகேங்களா, addition careful இருந்துக்கோங்க. 18. So 6 11 to 9, 9 to 16. இதுதான் உங்களோட ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் நான் சொல்றேன். இது வந்துட்டு பேஸ் மெத்தட். ஓகேங்களா, ஸோ 96ங்கிறது வந்துட்டு எப்படி 96 into 96. ஓகேங்களா, கரெக்டாக இப்படி தானே. ஸோ இது வந்துட்டு பேஸ் 100 வச்சு பார்க்கும்போது -4 ஸோ இது புரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பாங்க, அதில் நான் ஃபுல் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே வந்து 100 பேஸை யூஸ் பண்ணுறோம். 100லேருந்து 96 எவ்வளோ குறையுது, 4 -4 கரெக்டுங்களா. ஸோ -4 இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த இதையே ஆட் பண்ணும். ஸோ -4 வந்து -8. செகண்ட் ஸ்டெப் என்ன, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 into 4 16, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம யூஸ் பண்ண 100லேருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை மைனஸ் பண்ணணும். எவ்வளோ டோட்டலாக குறையுதுங்கிறது. ஸோ 92 இந்த இதை அப்படியே ஜாயின் பண்ணும். ஸோ 9216 இதுதான் உங்களோட ஆன்சர். கரெக்டுங்களா. ஸோ எப்பவுமே உங்களுக்கு பேஸ் வந்துட்டு பக்கத்தில் 100 200 பக்கத்தில் இருக்குன்னா இந்த மெத்தடை சால்வ் பண்ணுங்க. இதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளியரா? எஸ். இப்போ 3 டிஜிட் நம்பர் இங்கே பாருங்க. இதை வந்துட்டு நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு யோசிப்பீங்க இல்லையா. இங்கே 3 நம்பரை கொடுத்துருக்காங்களே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸை ஏவாகவும் தேர்ட் டிஜிட்டை பியாகவும் வைக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், 2 ஸ்கொயர் வந்து 4. ஓகேங்களா. ஸோ 121 44 4 4 44 121 4 4 5 2 1. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். கிளியரா. இப்போ வந்துட்டு இதே வந்து நம்ம பேஸ் மெத்தட் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 112 into 112 இது வந்து +12, இதுவும் +12. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், 24 ப்ளஸ். செகண்ட் ஸ்டெப் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 12 into 12 ப்ளஸ் 144. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், 100லேருந்து இது எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குங்கிறத ஆட் பண்ணணும். ஸோ 124 இது வந்துட்டு இங்கே ஆட் பண்ணணும். டோட்டலாக உங்களுக்கு 5 டிஜிட்ஸ் தான் வரணும். ஸோ இதை வந்து இப்படி ஆட் பண்ணி ஆன்சர் இப்படி கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ இது புரியாதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க 211. ஸோ ஏ வந்துட்டு பி வந்துட்டு இது. ஓகேங்களா. ஸோ ஏ ஸ்கொயர் 21 ஸ்கொயர் வந்து 441 ப்ளஸ் 2 into a into b plus b square. ஓகேங்களா. 1 ஸ்கொயர் 1. ஸோ 441 42 1 1 42 சாரி 441. ஓகேங்களா. ஸோ 1 2 5 4 4 இது ஒரு மெத்தட். இப்போ பேஸ் மெத்தட் சால்வ் பண்ணி பார்க்கலாம். பேஸ் மெத்தடில் வந்துட்டு 211 into 211 இது வந்துட்டு +11 +11. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் +22, செகண்ட் ஸ்டெப் மல்டிப்ளை பண்ணணும் 121, தேர்ட் ஸ்டெப் இங்கே வந்து 200 பேஸ், இது மறந்துடாதீங்க. ஸோ 200லேருந்து இதை ஆட் பண்ணணும். ஓகேங்களா. 100 கிடையாது. ஸோ 222. ஓகே. இப்போ வந்துட்டு பேஸ் 200னால மல்டிப்ளைட் பை 2 பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 4 4 4 இது கூட இதை ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு 4 4 5 2 1 கிடைக்கும். ஓகேங்களா. ரெண்டும் சேம் ஆன்சரா, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இதை பார்த்துக்கோங்க. இப்போ 1012 இதை வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா கஷ்டம் தானே நார்மல் மெத்தடில். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஏன்னா 101 ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்துட்டு பேஸ் வந்துட்டு 1000 வைக்கலாம். ஓகேங்களா. ஸோ 1012னால 1000 + 12 கரெக்டாக. ஸோ இது எப்படி எழுதலாம், 1012 into 1012
ஸோ இதுவும் வந்து 1000ஓட 12 ஜாஸ்தி, இங்கே வந்து 12 ஜாஸ்தி. ஸோ +12 எழுதியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த +12 ஆட் பண்ணோம். ஸோ +24 கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 12 into 12 144 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா? இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்துட்டு எங்கேயும் விட்டுறாதீங்க, அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? தேர்ட் ஸ்டெப் என்னன்னா உங்கள் பேஸ் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ 1024 உங்கள் பேஸை விட இது எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குங்கிறது தான் தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? 1024 144 இந்த செகண்ட் ஸ்டெப்பில் கிடைச்ச ஆன்சரை வந்து ஜாயின் பண்ணிப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், பேஸ் 2நப்போ மல்டிப்ளைட் பை 2 பண்ணோம், பேஸ் 3னா மல்டிப்ளைட் பை 3. இங்கே வந்து பேஸ் வந்து 1000 தானே, ஸோ மல்டிப்ளைட் பை 10 ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலி பண்ணணும் இன்டூ 10 இந்த ஸ்டெப்பில். ஸோ 1240 ப்ளஸ் 144 வரும். கரெக்டுங்களா? ஸோ 1024 அதே ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. எப்பவுமே யோசிச்சுக்கோங்க. ஸோ 1000 பேஸாக வைக்கும்போது இன்டூ 10 பண்ண தேவையில்லை, அதுக்கு பதிலாக யோசிச்சுக்கோங்க உங்களோட செகண்ட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது இங்கேருந்து இந்த செகண்ட் ஸ்டெப்லேருந்து நம்ம அட்டாச் பண்ணுற பார்ட் வந்து 3 டிஜிட் நம்பராக இருக்கணும். சப்போஸ் இப்போ பாருங்க, இங்கே வந்துட்டு உங்களோட ஆன்சர் வெறும் 8. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு +4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாரி +2 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த போர்ஷனில் 4 தான் வெறும் ஆன்சர் கிடைக்கும். கரெக்டுங்களா? இங்கே வர ஆன்சர் வெறும் 4 தான் இருக்கும். அப்போ நீங்கள் 3 டிஜிட்டாக மாற்றணும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அதாவது 200 300 பேஸ் வச்சப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஒரு டிஜிட் ஆட் பண்ணிக்கணும், அதாவது 2 டிஜிட்டாக இருக்கணும். இங்கே வந்து 3 டிஜிட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை கன்சிடர் பண்ணாலே போதும். ஸோ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் மல்டிப்ளைட் பை 10 பண்ண தேவையில்லை. ஏன்னா பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணும்போது கடைசியில் இதே ஆன்சர் தான் வரும். கிளியரா? இப்போ இன்னொரு கொஸ்டின் 1000 வச்சு பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்துட்டு 1008 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் a+b² ஃபார்மேட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பேஸ் மெத்தடு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஏவா எடுத்துக்கணும், இதை வந்து பியை எடுத்துக்கணும். கிளியரா? ஸோ பியில் ஒரு டிஜிட், ஏல வந்துட்டு 2 டிஜிட் இல்லாட்டி 3 டிஜிட். ஓகே? ஸோ இப்போ a² a+b² ஓகேங்களா? அந்த ஃபார்மேட் எடுத்திங்கன்னா 100² உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ 100² வந்து 10,000 ப்ளஸ் 2 into a into b plus b² வந்து 64. So 10,000 plus 2 into 100 200 200 into 8 1600 plus 64. So 64,600 இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். இதே வந்து நீங்கள் பேஸ் மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? எது கம்ஃபர்டபுளோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1008 into 1008 கரெக்டா? +8 +8. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். +8 வந்து +16. செகண்ட் ஸ்டெப் மல்டிப்ளை 8 8 64 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு பேஸ்லேருந்து ஆட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ 1016. ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த இதை இங்கே அட்டாச் பண்ணணும். ஸோ 101 இங்கே பாருங்கள், இங்கே வெறும் 64 தான் இருக்குது. நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு வந்து 3 டிஜிட் நம்பர் இங்கே தேவையான. ஸோ 064. ஸோ இதே ஆன்சர் தானே? சாரி 16064 இதே ஆன்சர் தானே இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக தோணுதோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே? இந்த ட்ரிக் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரிக் ஃபார் யூனிட் பிளேஸ் 5. ஸோ உங்களுக்கு 5 வந்துட்டு யூனிட் பிளேஸில் இருந்ததுன்னா, அதாவது கடைசியில் 5ஆக இருந்ததுன்னா, எண்டிங்கில் 5ஆக இருந்ததுன்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே செகண்டில் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். எப்பவுமே யோசிச்சுக்கோங்க, உங்கள் கடைசி நம்பர் 5 ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்லி அதில் வந்து கடைசி நம்பர் 5ஆக இருந்தால் உங்களோட ஆன்சரில் கடைசி 2 நம்பர் 25ஆக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட் ப்ளஸ் அடுத்த டிஜிட் +1. அதாவது இப்போ 7 கொடுத்துருக்காங்க, 7 + 1 மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிங்கன்னா அட்டாச் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்துடும். ஸோ 8 7s 56. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். கிளியரா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், கடைசி நம்பர் 5 அதனால 25 போட்டாச்சு. இப்போ 10 into 10ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 11.
ஸோ 10 into 11 110. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ இப்போ 85க்கு நீங்களே ட்ரை பண்ணி உங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகே, ஸ்கொயரோட ஷார்ட்கட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஸ்கொயர் ரூட் போகலாம். இது நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்போ தான் புரியும். ஸோ இப்போ வந்து 4 டிஜிட் நம்பரோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை 2 2-ஆ ஸ்ப்ளிட் பண்ணும் 4 டிஜிட் நம்பருக்கு. ஓகேங்களா? இப்போ கடைசி நம்பர் பாருங்க. கடைசி நம்பர் 1-ஆ இருந்தால் உங்களுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ்? 1 இல்லாட்டி 9 வரணும் கடைசியில். கரெக்டா? ஓகே, கிளியரா? இப்போ வந்துட்டு கடைசி நம்பர் 4-ஆ இருந்தால் நீங்கள் 2 8ன்னு எழுதுவீங்க. கிளியரா? செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, 26 எதோட நடுவில் இருக்குன்னு பார்க்கணும். 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு நடுவில் தான் இந்த நம்பர் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எடுத்துக்கணும். கிளியரா? சப்போஸ் இங்கே வந்துட்டு 37 கொடுத்துருக்கு, இங்கே வந்து 37 கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயருக்கு நடுவில் தான் இருக்குன்னு பார்த்து 6 எடுத்துக்கணும். கிளியரா? ஸோ இங்கே வந்துட்டு 51 59. ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, 51 ஸ்கொயர் தான் 2601, இல்லாட்டி 59 ஸ்கொயர் தான் 2601. ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்ஷன்லேருந்து எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதியிருக்கோம் இல்லையா, இது கூட இதோட நெக்ஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 into 6 30. ஓகேங்களா? ஸோ இந்த 30ங்கிற நம்பரும் இந்த 26ம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ 30ங்கிறத விட 26 கம்மியாக இருக்கிறதுனால சின்ன வேல்யூ எடுக்கணும். இப்போ வந்துட்டு இங்கே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இங்கே 26க்கு பதிலாக 32ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை விட இது பெருசாக இருக்கிறதுனால 59ன்னு எடுத்துப்போம். இது எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான். ஸோ இங்கே ஆன்சர் வந்து 51. 51ஓட ஸ்கொயர் வந்து 2601, இல்லாட்டி 2601ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 51. இப்போ நம்ம இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் கொஸ்டின். இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்ப்ளிட் பண்ணுங்க 2 2-ஆ. கடைசி நம்பர் வந்துட்டு 6. ஸோ 6 எண்ட் ஆகணும்னா ஒன்று வந்து 4-ஆ இருக்கலாம், இல்லாட்டி 6-ஆ இருக்கலாம் லாஸ்ட் டிஜிட். கிளியரா? இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் பாருங்க, 92. 92 வந்துட்டு எதோட ஸ்கொயருக்கு நடுவில் இருக்குன்னா 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. கரெக்டா? ஸோ இதுக்கு நடுவில் தான் இந்த நம்பர் 92 வரும். ஸோ இதை விட சின்ன நம்பர் எதுன்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்பர். ஸோ 9 போட்டுக்கோங்க. ஓகேவா? கிளியரா? அடுத்தது இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது நம்மளுக்கு கரெக்டுன்னு தெரியணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 9 இன்டூ நெக்ஸ்ட் நம்பர் 10 90. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கொடுத்த கொஸ்டின் வந்து 92. எது பெருசு? 92. ஸோ நம்ம பெரிய நம்பர் சூஸ் பண்ணணும். இங்கே வந்து இதை விட இது வந்து கம்மியாக இருந்ததுன்னா சின்ன நம்பர் சூஸ் பண்ணணும். கிளியரா? ஸோ 96 தான் உங்களோட ஆன்சர். எஸ். ஸோ இங்கே பாருங்க, இது வந்து 5 டிஜிட் நம்பர். ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இது எப்படின்னா, கடைசியில் 2 நம்பர், அதுக்கப்புறம் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகே, கடைசியிலேருந்து வாங்க, 2 நம்பருக்கு அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு கடைசி நம்பர் பாருங்க 4. 4ஓட வந்துட்டு 2 சான்ஸ் இருக்கு, இல்லாட்டி 8. கிளியரா? இப்போ லாஸ்ட் டிஜிட் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டிஜிட் இங்கே வந்து 11 ஸ்கொயர் 121, 12 ஸ்கொயர் 144. ஸோ இதுக்கு நடுவில் தான் இந்த நம்பர் இருக்கு 125. ஸோ இதுக்கு முன்னாடி நம்பர் 11. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு 2 பாசிபிலிட்டி கிடைச்சாச்சு. 112 இருக்கலாம், இல்லாட்டி 118 இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 11 இன்டூ நெக்ஸ்ட் நம்பர் 12 which is equal to 132. ஓகேங்களா? நம்மளுக்கு கொடுத்த நம்பர் 125. ஸோ இதை விட கொடுத்த நம்பர் சின்னதாக இருக்கு. ஸோ நம்ம சின்ன நம்பர் சூஸ் பண்ணுவோம். கொடுத்த நம்பர் பெருசாக இருக்குன்னா பெரிய நம்பர் சூஸ் பண்ணுவோம். கிளியரா? ஸோ 112 இன்டூ 112 தான் உங்களுக்கு 12544. கிளியரா? ஸோ இப்போ நம்ம கியூபுக்கு போகலாம். கியூப்னா 3 டைம்ஸ் ஆஃப் தட் நம்பர். 23 இப்போ கொடுத்துருக்காங்கன்னா 23 இன்டூ 23 இன்டூ 23. கரெக்டா? ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஸ்கொயருக்கு வந்துட்டு a + b the whole square யூஸ் பண்ண சொன்னேன். ஸோ கியூபுக்கு என்ன சொல்லுவேன், a + b the whole cube. கரெக்ட். ஸோ a + b the whole cube ஃபார்முலா என்ன, a cube + 3a² b + 3ab² + b cube.
ஃபார்முலா பார்த்து பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து சின்ன நம்பர் தான், இதோட கியூப் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 20 வரைக்கும் கியூப் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 கியூப் வந்துட்டு 8 ப்ளஸ் 3 இன்டூ ஏ ஸ்கொயர், 2 ஸ்கொயர் வந்து 4 பி ப்ளஸ் 3 இன்டூ ஏ வந்துட்டு 2 பி ஸ்கொயர், 3 ஸ்கொயர் வந்து 9 ப்ளஸ் பி கியூப் வந்துட்டு 27. கரெக்டா? ஸோ 8 ப்ளஸ் 12, 12 3s are 36 ப்ளஸ் 6, 9 6 are 54 ப்ளஸ் 27. ஸோ ஆட் பண்ணுறது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது அடிஷன் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஆட் பண்ணும். ஸோ 7 6 11 12. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோமா? இல்லாட்டி நீங்கள் 23 இன்டூ 23 பண்ணி அந்த ஆன்சர் வச்சு திருப்பியும் ஒரு 23 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதானே ஈஸி. ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா ஸ்கொயருக்கு பண்ண மாதிரியே தான். இது வந்து ஏ, இது வந்து பி. ஓகேங்களா? இப்போ ப்ரொசீட் பண்ணுங்க. ஏ கியூப் 11 கியூப் வந்து 1331 ப்ளஸ் 3 இன்டூ ஏ ஸ்கொயர், 11 ஸ்கொயர் வந்துட்டு 121 இன்டூ பி ப்ளஸ் 3 இன்டூ ஏ பி ஸ்கொயர், 2 ஸ்கொயர் வந்து 4 ப்ளஸ் 2 கியூப் வந்து 8. ஓகேங்களா? பி கியூப். இப்போ 1331 ப்ளஸ் 121 இன்டூ 2 வந்துட்டு 242 இன்டூ 3 726, 726 ப்ளஸ் 44 இன்டூ 3, 4 3s are 12 30 ப்ளஸ் 8. இப்போ ஆட் பண்ணுங்க. 8 132 627 1331. So 8 2 9 2 3 4 10 4 1. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். 1404928. எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. இல்லாட்டி 112 இன்டூ 112 பண்ணுறதுக்கே ஒரு டைம் எடுக்கும், திரும்ப ஒரு 112, ரொம்ப கன்ஃபியூசிங். ஸோ இந்த மெத்தட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கடைசி டாபிக்கு போகலாம், கியூப் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் டாபிக் போனீங்கன்னா கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கியூப் ரூட் தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா சொன்னேன்னா அங்கே வந்துட்டு இப்போ கடைசி நம்பர் 1 இருந்தால் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. மேபி அது 1 இருக்கலாம், இல்லை கடைசி நம்பர் 9 இருக்கலாங்கிறது. கரெக்டாக? ஆனால் கியூபை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும், அந்த நம்பர் வேறு இடத்துல ரிப்பீட் ஆகுது. இப்போ இங்கே பாருங்க, 1 கியூப்க்கு வந்து 1. ஓகேங்களா? அதே மாதிரி 9க்கு வந்து 9 தான் வருது, 1 கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். ஓகேவா? கிளியரா? இப்போ வந்து 2க்கு வந்துட்டு கடைசியில் 8னா 8க்கு வந்து கடைசியில் 2 வரும், 3க்கு கடைசியில் 7னா 7க்கு கடைசியில் 3 வரும், 4க்கு கடைசியில் 4 தான், 6க்கும் கடைசியில் 6 தான், 5க்கும். இந்த 3 நம்பருக்கும் சேம் நம்பர்ஸ் தான் வரும். 1க்கும் சேமாக தான் இருக்கும், 9க்கும் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? கடைசி நம்பர் 1க்கு 1 தான், 9க்கு 9 தான், 4 5 6க்கு 4 5 6 தான், 2க்கு 8 வரும், 8க்கு 2 வரும், 3க்கு 7 வரும், 7க்கு 3 வரும். கிளியரா? 10க்கு 0 ஆஸ் யூஷுவல். இப்போ நம்ம ஸ்பிளிட்டிங் எப்படி பண்ணணும்னு மட்டும் கவனிச்சா போதும். ஸ்கொயரில் நம்ம என்ன பண்ணோம்னா கடைசியிலேருந்து 2 நம்பர் தள்ளி ஸ்ப்ளிட் பண்ணோம். இங்கே வந்து கடைசியிலேருந்து 3 நம்பர் தள்ளி ஸ்ப்ளிட் பண்ணோம், ஏன்னா கியூப் ரூட். ஓகேங்களா? இப்போ கடைசி நம்பர் 7 எண்ட் ஆகுற மாதிரி எந்த கியூப் இருக்கு? 3 கியூப். கரெக்டா? ஸோ உங்களுக்கு கடைசி நம்பர் 3 தான் இருக்கும். இப்போ 12 ஃபர்ஸ்ட் டிஜிட் 12. இது வந்து எதோட கியூபுக்கு நடுவில் இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே தான் 12 வரும். கரெக்டுங்களா? ஸோ 2 கியூபுக்கும் 3 கியூபுக்கும் நடுவில் தான் 12. ஸோ இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன? 2. ஸோ 23 தான் உங்களோட ஆன்சர். அதே ஸ்கொயர் ரூட் போனீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால இதை இன்ட்டு நெக்ஸ்ட் நம்பர் பண்ணி அதோட சின்னது பெருசு பார்த்தோம். இங்கே வந்து நம்மளுக்கு கம்பேரிசனே தேவை கிடையாது. ஸோ டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். கிளியரா? எஸ். கடைசி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம், நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 3க்கு அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸ்கொயர் ரூட்னா 2க்கு அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி நம்பர் 6 எங்கே வருது? 6க்கு தான் வருது. ஸோ கடைசி நம்பர் உங்களோட கியூபுக்கு வந்து 6 தான் வரும். அடுத்தது 175. ஸோ 175 எங்கே வரும்? இங்கே தான் வரும். கிளியரா? இது வந்து எதோட 20 கியூப் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிளியரா? ஸோ 175 இங்கே தான் வரும். இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன? 5. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். கிளியர்? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
கண்டிப்பாக நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும். நான் திரும்ப திரும்ப இதே தான் சொல்கிறேன், ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த கியூப் ரூட்டெல்லாம் நீங்கள் எப்படி யோசித்தாலும் இந்த மாதிரி இந்த ட்ரிக் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி ஸ்பீடில் உங்களுக்கு நார்மல் மெத்தடில் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். So thank you for watching this video. Thank you for all the support given. Keep supporting. So thank you.